தேனியில் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிரை குலைநோய் தாக்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், ரெங்கநாதபுரம், மேலவாடிப்பட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பொன்னி ரக நெல்லை விவசாயிகள் சாகுபடி செய்தனர். தற்போது அறுவடைக்கு 25 நாட்களே உள்ள நிலையில் நெல் பயிரில் குலைநோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இந்நோய் தாக்குதலால் நெற்கதிர்கள் அனைத்தும் பதறாகியுள்ளன. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு தள்ளப்பட்டனர். வேளாண் துறை அதிகாரிகள் கூறிய மருந்துகளை பயன்படுத்தியும் பயன் இல்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். ஏரியால இந்த 2-3 வருஷமா மழை அவ்வளவு பத்தல. இந்த வருஷம் நல்லா போதுமான மழை பெஞ்சிருக்கு. ஆனா வைகை டேம் ஆத்து தண்ணியை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வட்டம் சன்ன ரக நெல்லுன்னு சொல்லி JJL ரகத்தை வாங்கி நட்டுறோம். இந்த வருஷம் நல்லா மகசூல் கொடுக்கும். இந்த வருஷம் கொலை நோய் தாக்குற மாதிரி பூராம ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருச்சு. எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு ஏக்கர் நெல் நட்டோம்னா 50 மூடையிலிருந்து 60 மூடை வரைக்கும் கிடைக்கும். இந்த வட்டம் 10லேருந்து 12 மூடை கிடைக்க கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால எங்களுக்கு விவசாயத்துக்கு ஒரு ஏக்கர் செலவழிக்கிறோம்னா 25,000-30,000 செலவழிக்க அந்த அளவுக்கு செலவு வருது. இப்ப அந்த செலவெல்லாம் செஞ்சா எங்களுக்கு ரொம்ப நஷ்டமா இருக்கும்போது இதுக்கு அரசாங்கம் ஏதாவது நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நிவாரணம் தரணும்னு கேட்டுக்கிறாங்க. குலைநோய் தாக்குதலால் எவ்வளவு ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து கணக்கெடுப்பு நடத்தி அரசுக்கு அறிக்கை அனுப்ப உள்ளதாக பெரியகுளம் வேளாண் துறை அதிகாரி பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார்.